ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறு கலை சமையல். வாங்க கலையரசி அம்மா என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். தூங்கி எந்திரிச்சாச்சு. குட் மார்னிங். மணி 8:20. டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. டிவியில் விளம்பரம் பாருங்கள். அடாடா அப்பளம் குலோப் ஜாமுன் அட்டா சூப்பரில் சட்னி. கலையரசி என்ன செய்யுதுன்னு போய் பார்ப்போம். கலையரசி அம்மாவை பார்க்க வந்தால் மாவு எடுத்து வெளியில் வச்சுருக்கு. சட்னிக்கு வதக்கி வச்சுருக்கு. என்னை பார்த்தோன்னா கலையரசி அது போட்டு வச்சுருந்த காப்பியை நைஸாக சூடு பண்ணி எனக்கு கொடுக்குது. கலையரசி ஆளை பார்த்தோன்னே தான் வேலை செய்யுது பற்றியா. இந்த பக்கம் பார்த்தா கேசரி கிண்டி வச்சுருக்கு. அந்த நெய்யி கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கா பாட்டில். சூடு ஏறனா அதில் ஊற்றலான்ட்டு சூடு பண்ணிகிட்ருக்கு. கேசரி ரெடி ஆயிடுச்சு. சட்னி அரைக்க மிக்ஸி ரெடி. அப்பாவுக்கு குளிக்க சுடுதடி ரெடி. அந்த பக்கம் பார்த்தா மாவு கிரைண்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் தாங்க நிப்பாட்டினேன். ஓடிடுச்சு அல்லுங்க கலையரசின்னு. சரியா, மாவு ஓடிக்கிட்டு இருக்குது. சுடு தண்ணி இருக்குது. அது இருக்குதுன்னு போய் பார்த்தா அந்த பக்கம் ஜன்னலில் பார்த்தா வத்தல் காய வச்சுருக்கு. வத்தல் காயுது. வெயில் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் காலையிலே பார்த்தா இறாலும் மீனையும் வாங்கி வச்சுருக்கு. கிச்சனே தலை குப்புறாக இருக்குது. அடே அப்பா அப்படிங்கிற மாதிரி. என்ன தான் பண்ணுற கலையரசி காலையில் இருந்துச்சு எதுக்கு இவ்வளோ வேலை பார்க்குதுன்னு தெரியலங்க. இந்த பக்கம் பாருங்கள், அப்பா வச்சுருக்க சேனலில் பிடிக்காமல் வேறு சேனலில் டிவியில் மாற்றுது. அப்பாவுக்கு சாப்பாடு வச்சாச்சு. அப்பா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கலையரசி பாருங்கள், எவ்வளோ வேலை செய்யுதுன்னு. அப்பா பாருங்கள், சாமி கும்பிடுறாங்க. முன்னாடியெல்லாம் அப்பா கடைக்கு போயில ஒரு 2 நிமிஷம் தான் சாமி கும்பிடுவாங்க. 10 நிமிஷம் கும்பிட்றாங்க. ஏன்னா முன்னாடி கொஞ்சம் பேத்துக்கு தான் கும்பிட்டுருப்பாங்க, 5 பேத்துக்கு. இப்போ ஃபேமிலி பெருசாகிடுச்சா, பேரன் பேத்தி மருமக மயன் எல்லாேருக்கும் கும்பிடணும்ல. அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக கும்பிட்டுட்டு அவங்க வழக்கம் போடுற மாத்திரையை போட்டுட்டு வெளியில் கிளம்பிட்டாங்க. கலையரசி டாட்டா சொல்கிறதுக்கு பாதை வரைக்கும் போய் டாட்டா சொல்லிட்டு தான் எப்போதுமே வரும். அதுக்கப்புறம் மிஷினில் போட்டிருக்க துணியை எடுத்து காய போடுறதுக்காக கலையரசி அள்ளிக்கிட்டு இருக்குது. துணியை காய போட்டுட்டு வீடை கூட்டுது. சரியா, கூட்டி முடிக்கட்டும். போதும் வாங்க அடுத்த சமையல். சாதம் அங்கே பாருங்க, மீன் குழம்பு வச்சிருச்சு கலையரசி. வாசம் தூக்குதே டேப்பா. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன செய்ய போகுது கலையரசின்னு பார்ப்போம். அடாடாடாடா கலையரசி வாய் ஊறுற அளவுக்கு சமைக்கிற கலையரசி. அடுத்து சமைச்ச பாத்திரத்தெல்லாம் போட்டு விளக்கிக்கிட்டு இருக்குங்க. இப்படி கலையரசி காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பார்க்குற வேலையை தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் எடுக்கிற நானே டயர்ட் ஆகிட்டேன். ஓகேவா, அதனால் சமைச்சது இது இறாலும் சவுச்சம் போட்டு தொக்கு இதெல்லாம் சாப்பிட்டு நான் தூங்க போகிறேன். ஓகே, பாய்.